நெல்லை மாநகராட்சியில் கழிவுநீர் ஓடை பிரச்சினை தொடர்பாக மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் சாக்கடை குளியல் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. நெல்லை மாநகராட்சியின் 32வது வார்டு பகுதி பாளையங்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த 32வது வார்டின் கவுன்சிலர் அனுராதா. இவர் மூலம் ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள நாயனார் தெருவில் சாக்கடை கழிவுநீர் பிரச்சனை இருப்பதாக கூறி மாநகராட்சிக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த கழிவுநீர் ஓடையை சரி செய்வதற்கு எஸ்டிமேட் தயார் செய்யப்பட்டு பணிகள் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. 2 மாத காலத்தை கடந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் அந்த பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாநகராட்சியை முற்றுகையிட்டு சாக்கடை குளியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தார்கள். மாநகராட்சிக்கு மனு அளிக்க வந்த காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு காரில் வைத்திருந்த பகுதியைச் சேர்ந்த சாக்கடை கழிவுகளை உடனடியாக கீழே இறக்கி அங்குள்ள கழிவுநீரை மாநகராட்சி வாசலில் வைத்து பொதுமக்கள் மேலே ஊற்றிக்கொண்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் தலைமையில இந்த போராட்டம் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாநகராட்சிக்கு வந்த மேயர் அவர்களை மேலே அழைத்து அதிகாரிகளிடம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கேட்ட போது அதிகாரிகள் முன்னுக்கு பின்னான தகவலை சொன்னவுடன் மேயரும் அதிகாரிகளை கடிந்து கொண்டு உடனடியாக அந்த சாக்கடையை சுத்தம் செய்து கழிவுநீர் ஓடையை உடனடியாக அமைத்து தருவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால ஒரு பரபரப்பான சூழ்நிலை பகுதியில் நிலவியது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.